நத்தம் விஸ்வநாதன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஏப்பா தலைமை சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் கம்முன்னு கடங்கப்பா, அதுதான் உங்களுக்கு நல்லது. தலைமை சொல்கிறத கேட்டு நடக்கிறதுலாம் அந்த காலம். அம்மா ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சது. அவங்க சொல்கிறத கேட்டு ஏன் நடந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தரால் இவ்வளோ பேரை கட்டி இழுத்துட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அத்தனை பேர். ஒருத்தனுக்கு கூட சந்தேகம் கிடையாது, ஒருத்தனுக்கு கூட சந்தேகம் கிடையாது ஜெயலலிதா அம்மா மேலே. ஆனால் இங்கே இப்போ ஒருத்தருக்கு கூட நம்பிக்கை கிடையாது. இவர் கட்சியை நல்லா வழி நடத்துவார், மறுபடியும் தூக்கி கொண்டாந்து பழைய நிலைமைக்கு. நீங்கள் கையில் கொடுத்துட்டு போனதை விட ஜாஸ்தியாக செய்ய வேண்டாம். கையில் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதையாவது கரையாமல் வச்சுக்கங்கன்ட்டு. இப்போ கையில் ஒன்று பார்த்தா எப்போ போகும் முழுசாக மொட்டை அடிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த நிலைமை அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஒருவேளை அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு. இவ்வளவு நாள் அப்படித்தானே இருந்தாங்க. கீழே இருக்கிறவங்க அங்கேருந்து ஆறு வரும், அந்த ஆறு இங்கே இருக்கிறவங்க செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அங்கே அதை ரிவர்ஸில் போகிற அளவுக்கு ஆகி போச்சு. இங்கேருந்து தான் யோசனையே வருது. என்னாச்சு எப்பயாவது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தி பார்த்துருக்கீங்க? என்ன பிரச்சனைன்றது உட்கார்ந்த இடத்துலேருந்து அத்தனையும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு அந்த வழிகளை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு அதை பற்றி தான் எந்த கவலையுமே இல்லை. இவங்கள பற்றி இவங்க எக்காடு கட்டு போனால் ஓ என் நமக்கு என்ன, கட்சி சின்னமும் கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. ஆட்சியை பிடிக்கணும், அவங்கள எதுக்கணும் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளவு அரசியல் பண்ணலாம், எவ்வளவு விஷயங்கள் ஊருக்குள்ள. ஜஸ்ட்டு ஒரு அறிக்கை, ஏதாச்சும் ஒன்று அந்த அம்மா இருக்கிறப்ப எவ்வளவு தூரம் ஆக்டிவாக இருந்தாங்க தெரியுமா?